நடக்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாய் குட்னிஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே நம்முடன் வந்து அவருடைய ஊழிய பாதைகளையும் அவருடைய அனுபவங்களையும் சாட்சிகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டு வராங்க. இன்றைய தினத்திலும் அருமையான தாயார் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்காங்க. வாங்க அவர்களோடு பேசலாம். பிரைஸ் லார்ட் ஆண்டி. பிரைஸ் லார்ட் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஆண்டி, உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்க. என்னை பற்றி சொல்லும்போது என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாலம் சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே தான் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். நாங்கள் வந்து பூர்வீக கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். அந்த சின்ன வயசுலேருந்தே பக்தி உள்ள விதத்தில் குடும்ப ஜெபம், வேதத்தை வாசிக்கணும், அந்த மாதிரி சிறு பருவத்துலேருந்தே எங்களை பழக்கப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து தேவிகோடு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அங்கே தான் போயிட்டுருந்தோம். அப்போ இருந்தாலும் வீட்டில் நல்ல பக்தியாக நல்ல விதத்தில் எங்களை வளர்த்தாங்க. ஆண்டுடைய கிருபையினால் சபை காரியங்கள்லையும் ஒழுங்கு, சண்டே கிளாஸு, பிபிஎஸ், இப்படி எல்லா காரியத்துலேயும் நாங்கள் முன்னால் நின்று கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ்ந்தோம். 1965 வரும்போது என்னுடைய அப்பா திடீர்னு பலவீனப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. அது வரைக்கும் எங்களுக்கு எல்லா வசதியும் உண்டு. நிறைய தென்னை மரம் உண்டு. வீட்டுக்கு அரிசி, எல்லா தானியங்களும் எங்களுக்கு வீட்டுக்கு வரும். எங்களுக்கு சொத்துலேருந்து எங்கள் தோப்புலேருந்து வருகிறதெல்லாம். எப்போ எங்கள் அப்பா இறந்தாங்களோ அதுக்கு பிறகு நாங்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா இருக்கும்போது எந்தெந்த வேலைக்காரங்க வந்து செய்து கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் எங்கள் சொத்துக்களை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த சொத்துகள் எங்கே இருக்குன்னு தெரியாது. வீட்டில் அந்த அக்காணி காய்க்கிறதுக்கு மட்டும்தான் அம்மாவுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ எப்படியாவது என்னை வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஆக்கி நான் படிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், 2 தங்கச்சிமார் உண்டு. அப்போ நான் வந்து என்ன யோசித்தேன்னா, எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது, துணிமணிகள் வாங்கவும் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் போனால் சீக்கிரமாக நம்ம நல்லாக முடியாது. ஒரு நர்ஸாக போயிட்டோன்னா நல்லா இருக்கணும். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குடும்பம் வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம், யாருமே வந்து கிச்சனில் வந்து சட்டியெல்லாம் திறந்து பார்க்க மாட்டாங்க, அந்த பெரிய வீட்டு பிள்ளைங்க நர்சிங் லைன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் போகக்கூடாதுன்னு நான் 3 நாள் ஒரே பிடிவாதமாக நான் நர்சிங்காக தான் போகணுன்ட்டு நான் சாப்பிடாமலே இருந்த அழுது ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க ஃபார்மசியில் அனுப்பலாம் அப்படின்ட்டு. சரி, ஃபார்மசின்னா அந்த டைமில் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் மடித்து கொடுக்குறது, மருந்து கலக்கி கொடுக்குறது. சரி, எப்படியோ ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் திட்டமாயிட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு தடவை இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படிக்க முடியும். அப்போ அவங்க வந்து ராத்திரி நேரங்களில் வியாதியஸ்தரை போய் பார்த்து அவங்களுக்கு ஜெபித்து மருந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்மளும் அப்படி செய்யலாமே, அப்போ நம்ம ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனால் அதுவும் செய்துட்டு இதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் எப்படியாவது ஃபார்மசி மதுரை மெடிக்கல் காலேஜில் நான் முடித்து முதலாக நான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கோட்டார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். 2வது 69 66 68க்குள்ளால் நான் வந்து கோட்டார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் திருப்பி தக்கலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுக்கு பிறகு இது செம்பருத்தி விளை,
ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் கடைசியாக புத்தேரி, இவ்வளோ இடமும் நான் ஒர்க் பண்ணேன். இது ஒர்க் பண்ணிட்டு அந்த டைமில் தான் 71 எனக்கு வந்து மேரேஜுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட விதம் என்னன்னா, ஒரு சின்னதுலேருந்தே கிறிஸ்துக்குள்ளே நல்லா தான் இருந்தோம். பெரிய தப்பு தவறு ஒன்றும் தெரியாது. வீட்டுக்குள்ளே சில நேரம் சின்ன தங்கச்சி மாட்ட கொஞ்சம் கசபுசுன்னு பேசுகிறது, இதெல்லாம் ஒரு தடவை ஒரு பிபிஎஸ்ல கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணும்போது என் உள்ளத்தில் இருந்த அந்த சின்ன 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 அக்கா தங்கச்சி மாட்ட வரக்கூடிய அந்த இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் வந்து விளக்கி காட்டினார். அப்போ அதெல்லாம் நான் அதுக்கே செய்து என்னுடைய 17 வயதில் நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு இந்த இதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் சொன்னேன்ல, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து 71 திருமணமாகி நாங்கள் குடும்பமாக ஊட்டியில் போனோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்களா? அப்போ ஊட்டி எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே போனீங்க? ஊட்டியில் போகவுமே எனக்கு கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசி வேலை கிடச்சிது. ஆல்ரெடி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஊட்டியில் உள்ள ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நானும் அங்கே மேரேஜுக்கு பிறகு நானும் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அங்கேயும் கஷ்டங்கள் உண்டு. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் நமக்கு நிறைய ஆட்டோ வசதி, டாக்ஸி வசதி உண்டு. அங்கே அப்படி இல்லை. நம்ம அந்த நாளுக்குள்ள சூழ்நிலையில் ஒரு பெரிய மலை இறங்கி அப்புறம் ஃப்ளாட்டாக நடந்து திருப்பி ஒரு 95 படி ஏறினா தான் அந்த ஹாஸ்பிட்டல் போக முடியும். அப்படி ஒரு ½ போய் 8:30க்கு நாங்கள் அதில் சைன் போடணும். அந்த மாதிரி என்னுடைய வேலை விஷயம். அப்போ அந்த டைமில் எங்களுக்கு ஆண்டவர் 2 ஆண் பிள்ளைகளையும் தந்தார். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஊழிய வாஞ்ச உள்ளவங்க. அவங்க வந்து எப்படியாவது அவங்களுக்கு ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ்லேயும் 3 ஷிஃப்ட்டு வரும், 3 ஷிஃப்ட்டு. அப்போ எனக்கும் வந்து 3 ஷிஃப்ட் வரும். பகல் டியூட்டி, அப்புறம் செகண்ட் டியூட்டி, நைட் டியூட்டியும் வரும். அப்போ ஃபார்மசியில் அப்புறம் வந்து இவங்க வந்து படுகாஸ் மக்கள் மத்தியில் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியத்துக்கு போவாங்க. அப்போ எனக்கு வந்து ஊழியம் செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்தாலும் இப்படி அவங்க அலைகிறது ரொம்ப பிடிக்கல. நான் சொல்லுவேன், நீங்கள் இது ஊழியம்ன்ட்டு வந்து வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க, ஊழியம்னே போயிட்டே இருக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. 3 பேரும் வேலை முடித்து வரவும் ஒரு பண்டில் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக படுகா மக்கள் மத்தியில் அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்கு போக போக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு அந்த இயக்கத்தில் ஒரு ஜெபக்குழு தலைவராகவும் பணியாற்றி அந்த மாதிரி நல்ல நான் ரொம்ப இன்வால்மெண்ட் கிடையாது. ஆனாலும் எங்கள் சர்ச்சில் என்னை பாட்டு பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் பாடினா நல்லா இருக்குது பாடுங்கன்ட்டு. அப்புறம் அவங்க ஊழியத்துக்கு போவாங்க. அப்படியே எங்களுடைய லைஃப் வந்து பிள்ளைகளையும் வளர்த்து அப்படி நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஒரு குறவும் இல்லை, நல்ல சம்பளம், அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஊழியம்னாலே வந்து கணவர் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் வந்து நேரத்தை செலவழிக்க முடியாது. அப்படிதான் உங்கள் கணவர் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். தனிமைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிள்ளைகள் இருப்பாங்க. நானும் 3 ஷிஃப்ட்டுக்காரி தானே, 3 ஷிஃப்ட்டு நானும் வேலைக்கு போனோம்ல. அதனால் பெரிய இது இல்லை. ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்டாக போவாங்க, ஊழியங்களுக்கு எல்லாம் போவாங்க. மிஷினரியாக எப்போ அழைக்கப்பட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ஆண்டி கொஞ்சம். மிஷனரியானா அவங்க ரொம்ப இந்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ரொம்ப தீவிரமாக செயல்படுவாங்க. அப்போ ஒரு தடவை அங்கே வந்து பாளையங்கோட்டையில் ஒரு கிதியோனியார் முகாம் நடக்குது, நான் போனோன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஊட்டியில் எவ்வளவு கூட்டங்கள் நடக்கு, இதெல்லாம் விட்டுட்டு பாளையங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணணுமா, வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவங்க எனக்கு எப்படியாவது போகணுன்னு சொன்னாங்க. அப்படி 2 பேரும் பேசினோமா, எனக்கு கோபமாக வந்து எப்படியோ போய் தொலைங்கன்ட்டேன். அதில் என் மனைவி எப்படியாவது போங்கன்னு சொன்னாலேன்ட்டு அவங்க எல்லாம் தூக்கி அடிக்கி புறக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு
ஒரு 12 வயசுல எனக்கு கூட ஒரு சர்வெண்ட்டும் உண்டு என் பிள்ளைல. எல்லாருக்கும் நான் தான் சமையல் பண்ணி கொடுக்கணும். சின்ன பிள்ளை அது. அப்போ நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணதுக்கு உட்கார்ந்தோம். உட்காரும்போது என் ஹஸ்பண்டை பற்றி சொன்னேன். இந்த அவள் ஐயான்னு கூப்பிடுவா. அப்போ அந்த ஐயா பாருங்க இவ்வளவோ சொன்னப்புறமும் கேட்காம போயிட்டாங்க. அதனால் ஐயாவுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், நம்ம 3 பேருக்காக மட்டும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு படுத்து தூங்கியாச்சு. நடு ராத்திரியில் எனக்கு திடீர்னு ஒரு சத்தம். இவ்வளவு எரிச்சலோட இவ்வளவு கோபத்தோட படுத்திருக்க, உன்னுடைய கணவர் எங்கே போயிருக்காரு, என்னுடைய காரியமாய் போயிருக்கும்போது உனக்கு இவ்வளவு எரிச்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கர சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே நான் எழும்பி உட்கார்ந்தேன். ஐயோ எந்தாலையும் போய் தொலைங்கன்னு சொல்லிட்டேனே. பொதுவாக கணவன்மார் வெளியில் போகும்போது நல்ல சரியப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக தானே சொல்லி அனுப்பணும். நான் அந்த ஒரு வார்த்தையை எப்படி நான் தவறு பண்ணிட்டேன். என்னுடைய வாயின் வார்த்தை தான் ஏதோ தவறு நடந்துட்டு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க ஏசப்பா. போகிற நேரத்தில் பஸ்ஸு தான் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு போல, என்னை மன்னிச்சுக்கிடுங்க ஏசப்பா. நடு குளிர் 1980 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நடு ராத்திரி 2 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டு அந்த குளிரில், ஜனவரியில் ஊட்டியில் நல்ல குளிராயிருக்கு. அந்த குளிர் கூட எனக்கு தெரியலை. இந்த ஒரு தடவையை மன்னிச்சிடுங்கப்பா. அவங்க உயிரோடு வந்துட்டாங்கன்னா நான் இனிமேல் இப்படி கூட்டங்களுக்கு போகும்போது போகக்கூடாதுன்னு நான் தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். 2 நாள் உபவாசம் தான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது 3ஆம் நாள் புதன்கிழமை அவங்க திடீர்னு மத்தியானம் நிற்கிறாங்க. வந்த உடனே என்ன ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் மீட்டிங் கிளம்பும்போது நான் உங்களை திட்டி அனுப்பினேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க. இனி எப்போ கிதியோனியார் முகாம் போனாலும் நான் தான் உங்களுக்கு சூட்கேஸ் எல்லாம் அனுப்பி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ இங்கே என்ன பரியாசமாக பண்ணுறீங்கன்னு. இல்லைம்மா, அந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு பேசினார், நீ இந்த உனக்காக வாழ்ந்தது போதும், இனி உள்ள காலங்கள் நீ எனக்காக நான் வாழணும். என்னை பற்றி அறியாத கோடி ஜனங்கள் வட இந்தியாவில் உண்டு, அவங்களுக்கு நீ என்னை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு. அதனால நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. நான் என்ன யோசித்தேன்னா, கிதியோனியார் முகாமுக்கு தானே உங்களை நான் அனுப்புவேன்னு சொன்னேன். இவங்க அதுக்கு அடுத்த மேலே வட இந்தியா போகிறேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அதுக்கு நீ என் பின்னால் வருவ, பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாயிட்டு. இந்த பாருங்க, நான் உங்களை கூட்டத்துக்கு போகிறதுக்காக தான் நான் உங்களை ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனால் முழு நேரமாக ஊழியத்துக்கு போகிறது அப்படின்னு பேசும்போது உங்களுக்கு இப்படி ஒரு அழைப்பு, நீங்கள் பாருங்கள் சோம்பேறியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சும்மா ஒரு இடத்துல ஜோம் பண்ணிட்டு நான் நம்ப மாட்டேன். இப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படி. அப்புறம் எங்களுக்குள்ளால கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் அப்படி சரி நீ என்ன செய்யுது, சரி ஒரு வாரம் நீங்களும் நானும் உபவாசம் எடுத்து ஜெபிப்போம், இந்த அழைப்பு உண்மைதானான்னு பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒன்று, இங்கே வீட்டில் நடந்த சண்டை சச்சரவுகளை நீங்கள் போதகர்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ சொல்லக்கூடாது. அவங்க யாராவது பிரெயின் வாஷ் பண்ணுறது மாதிரி எனக்கு ஏதாவது சொன்னால் நான் உங்கள் அழைப்பை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்போ சரின்னாங்க. ஆனால் புதன்கிழமை மத்தியானம் தான் இந்த பேச்செல்லாம் பேசுகிறோம். புதன்கிழமை சாயங்காலம் பெண்கள் கூட்டம் உண்டு CSI வெஸ்லி சர்ச்சில். அப்போ நான் போயிருக்கேன். நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு போனோம். நான் ஒரு பாட்டு பாடிட்டு உட்கார்ந்த உடனே ஒரு பைபிள் மண் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது. அவங்க செய்தி கொடுக்குறாங்க, அழைப்பை அசட்டை பண்ணாதே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் செய்தி கொடுத்தாங்க. நான் கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா இவ்வளோ நேரம் அழைப்பை பற்றி தான் வீட்டில் பேசியிருக்கோம்,
இப்போ இவங்க வந்து அழைப்பை அசட்டை பண்ணாதே. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அதன்படி அவன் கீழ்ப்படிந்தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீ கீழ்ப்படி உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தாங்க. எனக்குள்ள ஆவியானவர் கரெக்டாக பேசினார். நான் எழும்பி நின்று எங்கள் வீட்டில் நடந்த இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சொல்லி நான் உங்கள் ஊழியத்துக்கு போகிறோன்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, நீ ஹாஸ்பிட்டலில் தானே வேலை செய்கிற, கொஞ்சம் வியாதியஸ்தரை பார்த்து ஜெபம் பண்ணாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, அதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கேன், அதை விட ஒரு பெரிய ஸ்டெப்பு, ஒரு படி மேலே போகிறேன், நல்ல தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன்ட்டு வீட்டில் வந்தோன்னா சொன்னேன். அவங்க கையை பிடிச்சி சொன்னேன், உங்களை அழைச்ச ஆண்டவர் என்னையும் அழைச்சாரு, இனி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரைக்கும், இல்லைன்னா கடைசி மூச்சு வரைக்கும் ஏசப்பா ஊழியத்தை செய்து தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் அப்புறம் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை, கர்த்தர் என்கிட்டையும் சரியாக பேசினாரு, நம்ம கடைசி வரை ஊழியம்தான் செய்யணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து வேலையை ரிசைன் பண்ண எல்லாம் ஒழுங்கு பண்ணோம். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. மிஷினரியாக உங்களை அழைத்த பிறகு நீங்கள் மிஷினரி ஊழியம் செஞ்சதுக்கப்புறம் எதையெல்லாம் இழக்க வேண்டியதாக இருந்தது? எதைன்னா, நான் வந்து ஃபார்மசிஸ்டாட்டு வேலை செய்தது 9.5 வருஷம். அப்போ எனக்கு கொலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இன்னொரு 6 மாதம் நீங்கள் இன்னும் வேலை பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து ஒரு ஆஃப் பென்ஷன் கிடைக்கும், வேலை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, ஆபிரகாம் அழைப்பு பெற்றவுடன் கீழ்ப்படிஞ்சான், அப்படி நீ உடன்தானே நீ வந்தது தான் பாரது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி, நானும் இப்போ வேலையை விட வேண்டியதாயிட்டு 9.5 வருஷத்தில். அவங்களுக்கு 13 வருஷம் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் கம்பெனியில், அதை விட வேண்டியது இருந்து எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 1980 5000 ரூபாய் சேலரி உண்டு. அப்போ அந்த சேலரி எல்லாம் இழக்கணும். அதோட பெரிய கஷ்டமாக இருந்து 2 பிள்ளைகளையும் 8 வயசு 6 வயசு பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோவில் தான் ஹாஸ்டல் இருந்தது. நாங்கள் வட இந்தியாவே பார்த்ததே இல்லை. அப்போ சென்னை வரைக்கும் தான் நாங்கள் போனோம். அதுக்கு பிறகு 2 மிஷனரிகள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாங்க. பிள்ளைகளை தான் சந்தோஷமாக போனாங்க. மம்மி, நாங்கள் நார்த் இந்தியா போய் ஹிந்தி படித்து உங்களுக்கு நாங்கள் இது லெட்டர் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக டாட்டா சொன்னாங்க. எனக்கு தான் எங்கே இருந்தால் கண்ணீர் வந்தோ தெரில, அவ்வளவு எனக்கு அழ வேண்டியதாயிட்டு. பிள்ளைகளை அந்த பிரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, அப்புறம் பிள்ளைகள் வந்து போய் சேர்ந்து இங்கிலீஷில் லெட்ரு போட்டிருந்தாங்க. பிறகு நாங்கள் வந்து 1 வருஷம் பைபிள் காலேஜ் சேலத்தில் டேனிஸ்பட்டில் வந்து படிக்க போனோம். எங்களுக்கு அங்கே கட்டாயம் படித்து தரணுன்ட்டு இப்போ பைபிள் காலேஜும் படிக்கணும், ஹிந்தியும் படிக்கணும். அப்போ ஹிந்திக்கு கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, இப்போ ஹிந்தி எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது கட்டாயம் படிக்கணும்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் படிக்கணுமான்ட்டு கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்தது. ஆனால் சரியாக நான் படிக்கவும் இல்லை. இப்போ கம்பல்சரி படித்தாகணும்னு சொல்லும்போது, ஆண்டவரே, படிக்க வேண்டிய காலத்தில் நான் வந்து ஹிந்தியை படிக்காமல் இருந்தது எவ்வளோ பெரிய தவறு, இப்போ என்னை மன்னிச்சுக்கிடுங்கப்பா, இந்த ஹிந்தியை நீ கவர்மெண்ட் எக்ஸாம் பிராத்மிக் எழுதி பாஸ் ஆனாதான் எங்களை நார்த் இந்தியா அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, இதை படிக்க உதவி செய்யுங்கன்ட்டு நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஆனால் பிராத்மிக் எக்ஸாமில் எனக்கு வந்து 86 மார்க்கு கிடச்சிது. அதுக்கு பிறகு மத்தியமம் எழுதியும் 60 மார்க்கு கிடச்சி. உடனே அதுக்குள்ளே 1 வருஷம் முடியுது. எங்களை வந்து குஜராத்துக்கு அனுப்புனாங்க. குஜராத்துக்கு நாங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கே அனுப்புங்க, ஏன்னாங்க ஹிந்தி நல்லா இருக்கும்,
இல்லை உங்களுக்கு மெடிக்கல் லைன் இருக்கனால நீங்கள் குஜராத்துக்கு தான் போகணும்னு சொல்லி எங்களை குஜராத்துக்கு அனுப்புனாங்க. மிஷினரியாக அழைக்கப்பட்ட உடனே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை ஃபஸ்ட்டு இழந்திருக்கீங்க அப்படி தானே? பிள்ளைகள் அங்கேயும் நீங்கள் இங்கேயும் இருந்திருக்கீங்க. வட மாநிலம் போன பிறகு அங்கே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது புது இடம் இல்லையா? அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் எப்படி? வட மாநிலம் வந்து நாங்கள் போகும்போதே எங்களுக்கு ரொம்ப ட்ராவல் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு லாங் ஜேர்னி ட்ராவல் பண்ணி பழக்கமும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு முதல் தடவை நாங்கள் வந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம். அந்த கிராமம் வந்து வகைன்னு சொல்லி ஒரு இடம், ஒரு மிஷனரி அவங்க லீவுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் தங்கியிருந்து குஜராத்தி மொழியை 5 மாதம் டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்டோம். இப்போ ஹிந்தி ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா அங்கே போனால் குஜராத்தி ஆதிவாசி மக்கள் பேசுகிறது குக்னா மொழி. அப்போ குக்னாவும் படிக்கணும், குஜராத்தியும் படிக்கணும். முதலாவது குஜராத்தி படித்தோம். படிச்சுட்டு ரொம்ப கஷ்டம். நிறைய இந்த மூங்கில் தட்டி வீடுகள் தான். மேலே ஓடுகள் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே இந்த புல்லெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டமான இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். திருப்பி ஒரு 5 மாதம் கழித்து எங்களை வந்து பிப்பல்வாடான்னு ஒரு கிராமத்திற்கு அனுப்புனாங்க. அது வந்து குஜராத்தில் இந்த டாங் ஜில்லாவில் குக்னா மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில். அப்போ நாங்கள் வந்து போகிறதுக்கு எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. 21 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் 10 கிலோமீட்டர் நடந்தோம். அந்த மாட்டு வண்டியில் எல்லா பொருட்களையும் லோடிங் பண்ணிட்டு அதுக்கு பின்னாலே 10 கிலோமீட்டர் நடந்து போகும்போது ஒரு பெரிய காட்டாறு, நல்ல அகலம், தண்ணியெல்லாம் சோன்னு அடிச்சுக்கிட்டு வருது. ஆனால் பாலம் கிடையாது. என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அங்குள்ள ஆதிவாசி ஜனங்கள் 3 பெரிய தேக்கு மர தடிகளை ஒன்றோட ஒன்று கட்டி அந்த தடிக்க மேலே எங்களுக்கு ஒரு இரும்பு பெட்டி, துணி வைக்கிற பெட்டி, அதை தூக்கி வச்சு அதுக்கு மேலே எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க இழுத்து கொண்டு போனாங்க. இப்போ ஏன்னா ஹஸ்பண்டுக்கு நீச்சல் தெரியும், ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதனால அவங்க எனக்கு துணைக்கு வந்து தான் ஆகணும். அப்படி ரொம்ப அகலமான ஒரு காட்டாறு. அதில் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தோடு அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தோம். அதில் இழுத்து கொண்டு போய் எங்கள் பொருட்களை எல்லாம் அவங்க தலையில் வச்சு கட்டி நீச்சல் இட்டு அப்படியே கொண்டு வந்து எல்லாம் தந்து அதுக்கு அடுத்த கரையில் வேறு மாட்டு வண்டி ரெடியாக இருந்தது. அதில் லோடிங் பண்ணி தந்தாங்க. திருப்பியும் 11 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ ரொம்ப காலுக்கு கஷ்டமாக இருந்து இப்போ அந்த மாட்டு வண்டியில் அந்த லோடெல்லாம் ஏற்றின பிறகு அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் ஏறி உட்காந்து போய் பார்த்தோம். ஆனால் அந்த வழி இல்லாத இடத்துல அது ஆடி அசைஞ்சு போனது, எங்களுக்கு மேலே உட்காரவும் முடியலை. சரி, பிறகு திருப்பியும் கீழே இறங்கி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். நடந்து 11 கிலோமீட்டர் நடந்து அந்த அடர்த்தியான ஒரு காடு தான், காட்டுக்குள்ளே போய் சேர்ந்தோம். அங்கே உள்ள கவர்மெண்ட் கணக்குப்படி 200க்கு அதிகமான புலிகள் உண்டு இந்த காட்டுக்குள்ளே. அப்புறம் விதவிதமாக பாம்புகள், எந்த நேரம் வரும்னு தெரியாது. மூங்கில் தட்டி வீடுகள் தான், மேலே ஓடு போட்டு புல் போட்டிருப்பாங்க. பிறகு அந்த நாட்கள் 1981 நாங்கள் அங்கே போய் சேருவோம், ஜூன் மாதம். அப்போ அந்த டைமில் அந்த சகோதரிகள் வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி கோமண மாதிரி தான் அவங்க சேரீ கட்டி இருப்பாங்க. மேலே வந்து ஒரு இப்படி ஒரு துண்டு, ஒரு பெரிய சேரீயை 2ஆக வெட்டி தலையில் பாதி போட்டிருப்பாங்க, இதில் கட்டுறது ஒரு அப்படி பாதி அப்படி. பிறகு எப்போமாவது ஒருக்கா தான் கட்டையாக ப்ளவுஸ் இருக்கும், மற்றபடி சில நேரம் ஓப்பனாக தான். என்ன மொழி பேசுவாங்க அவங்கெல்லாம்? அவங்க குக்னா மொழி பேசுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் கொஞ்சம் படித்த குஜராத்தி மூலமாட்டு அங்குள்ள மக்கள்கிட்ட இருந்து குக்னாவையும் நாங்கள் படித்தோம். நாங்கள் போகிறதுக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி இஸ்ரேல் தேவதாஸ்ன்னு ஒரு அண்ணன் அதில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க குடும்பமாக வேறு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது
எங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டை தந்தாங்க. இது நாங்கள் போய் குக்கனாவையும் படித்து இது ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள் மனசில் நம்ம இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்திருக்கோமே. ஏன்னா எனக்கும் 32 வயசு, என் ஹஸ்பண்டுக்கும் 39. அப்போ அந்த இந்த சூழ்நிலையில் இந்த காட்டுக்குள்ளால நம்ம வந்திருக்கிறோம். கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு இடம் தந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. ஊட்டியில் எவ்வளோ வசதியாட்டு நம்ம இருந்தோம். ஏன் இப்படி, எதுக்கு, ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்தோம்? ஒரு நல்ல இடம் பார்த்து தந்தால் கூட நல்லா இருக்குமேன்னு 2 பேரும் உடஞ்சிட்டோம். ஏற்கனவே வேலையை விட்டு போனனால ஃபேமிலியிலெல்லாம் 2 பேருக்கும் ஏதோ பைத்தியம் பிடிச்சி பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்டலில் எங்கேயோ விட்டுட்டு இவங்க வட இந்தியா போனாங்களாம் ஊழியம்னு. என்ன ஊழியம், கவர்மெண்ட்டு வேலைகளை எல்லாம் விட்டுக்கிட்டு இப்படி ஊழியம்னு போயிருக்காங்க. 2 பேருக்கும் பைத்தியம் அப்படின்ட்டு ஃபேமிலியில் எல்லாம் கசபுசுன்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்த பிறகு எங்கே போனாலும் 1 கிலோமீட்டர், 21, 25 கிலோமீட்டர்னாலும் நாங்கள் நடந்து தான் ஊழியத்துக்கு போனோம். அப்போ அது ஒரு கஷ்டம். ஊட்டியில் ஒரு வசதியுமே இல்லை. ஒரு 50 பைசாவுக்கு சீனின்னு கேட்டால் அழுகி உருகி பாயிற மாதிரி வெல்லம் கொஞ்சம் தருவாங்க. அதில் ஈச்சி புழு எல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி ஃபில்டர் பண்ணணும். எதுவுமே சரியாக வாங்க கிடைக்காது. இப்போ ஆஸ்பத்திரி போனாலும் 21 கிலோமீட்டர் போகணும். ஒரு நல்ல பொருட்கள் வாங்கினாலும் 21 கிலோமீட்டர் போகணும். இந்த நதியில் நீச்சல் அடித்து தான் போகணும். இப்போ எப்பவும் அது முடியாத நிலைமை. பேங்குக்கு போனாலும் நீச்சல் அடித்து தான் போகணும். அப்படி எல்லாம் கஷ்டம். இப்படி ஒரு பரிதாபமாக ஒரு இடத்துக்கு ஏசப்பா நம்மளை அங்கே கொண்டாந்துட்டாங்கன்ட்டு நல்லா அழ ஆரம்பிச்சிட்டோம். அழுது ஆண்டவரே எதுக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி. சரி, இனி இப்படி கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம இனி எப்படியாவது வெளியில் போவோன்ட்டு இந்த சுதேச ஊழியர்கள் 2 பேர் உண்டு. கொஞ்சம் 5ஆம் கிளாஸ் படித்தவங்கள அந்த சுதேச ஊழியராட்டு அவங்க ஏற்கனவே பார்த்து வச்சுருந்த 2 தம்பிமார், அவங்க துணையோட பரடிப்பாடான்னு ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போனோம். அந்த பரடிப்பாடா கிராமத்துக்கு போகும்போது நிறைய ஜனங்கள் கூடி நிற்கிறாங்க. அதில் ஒரு மந்திரவாதியும் உட்கார்ந்துட்டுருக்காரு. அந்த வீட்டு ஓனருக்கு வாலிப பையனுக்கு கடுமையாக வயிற்று வலி தாங்க முடியாமல் கஷ்டப்படுறான். அப்போ இந்த மந்திரவாதி நிறைய 100கணக்கான ஊசிகளை பழுக்க வச்சு அந்த தொப்புளை சுற்றி நிறைய சூடு அப்படி குத்தி சூடு போடுறான். அப்படி நிறைய சூடு போட்டு 5 இடத்துல 10 பைசா வட்ட அளவுக்கு 5 இடத்துல சூடு போட்டிருக்கான். அவங்க எப்போவுமே மந்திரவாதிகிட்ட கூப்பிட்டு வலிக்கிற இடத்துல சூடு போடுற பழக்கம் உண்டு. அதுபோல் இந்த சகோதரனுக்கு தொப்புளை சுற்றி 5 இடத்துல சூடு போட்டு. அப்போ நாங்கள் போன உடனே தானே அவங்க எங்களை பார்த்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இயேசு அச்சாகேன்னு சொன்னோம். இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னோம். உடனே தமிழ் பிரார்த்தனா அப்படின்னு கேட்டோம். தமிழில் ஜோம் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு தமிழ் பிரார்த்தனா அப்படின்னோம். உடனே அவங்க தலையாசிச்சாங்க. நாங்கள் தமிழில் ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோன்ட்டு வீட்டுக்கு வந்தோம். நைட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆண்டவரே, ஒரு தாங்க முடியாத ஒரு வயிற்று வலிக்கார தம்பிக்கு நாங்கள் ஜோம் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் அற்புதங்கள் செய்யணும், நாங்கள் வந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்தோம். காலையில் தூங்கி முழிக்கிறோம். திரள் கூட்டம், ஜனங்கள் எல்லாம் வராங்க, கிராமமே வராங்க. நீ இயேசு அச்சாகேன்னு சொன்னா இல்லையா, இயேசு நல்லவர்னு சொன்னா இல்லையா, உண்மையிலேயே அந்த இயேசு நல்லவர் தான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என் பையனுக்கு அந்த வயிற்று வலி எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்களுக்கு அதுக்கு பிறகு ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், அந்த கேள்வி முற்றிலும் அன்னோட போயிட்டு இனி உற்சாகமாக ஊழியம் செய்யணும். இவ்வளோ வேதனையோட கண்ணீரோட வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எங்களை அழைத்து வந்தாருன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். இன்னும் நிறைய அற்புதங்கள் தந்தாங்க. ஒரு 6 மாதத்தில் 128 பேர்
ஒரே நாளில் ம். ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் சேர்ந்தாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்களுக்கு மனசுல நல்ல சந்தோஷமும் உற்சாகத்தோட அந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் விடையும் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஆமா ஆமா, பார்த்தீங்களா? இதன் எதிர்ப்புகள் ஏதாச்சும் இருந்துச்சா நீங்க ஊழியம் செஞ்ச இடத்துல? எதிர்ப்புகள் இருந்தது. எப்படின்னா 128 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கல்ல, அப்போ மக்கள் இன்னும் கூடி கூடி வந்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து சபைகள் வந்து கெட்ட ஆரம்பித்த உடனே எங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தது. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்டில் இது மாவட்ட ஆட்சியாளருக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. இப்படி மദ്രാஸ்ல இருந்து கிறிஸ்தவங்க வந்து எல்லாரையும் மாற்றிட்டு இருக்காங்க. அதனால காட்டுக்குள்ளே இருக்கிற புலி எல்லாம் வந்து கிராமத்துக்குள்ளே வந்து எங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் அடித்து பிச்சுக்கிட்டு போகுது. அதனால நீங்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு இது ஒரு இந்த மாவட்ட ஆட்சியாளர் வந்தார், செக் பண்ண வந்தாங்க. கலெக்டர் வந்து செக் பண்ண வந்தாங்க. எங்களை பார்த்துட்டு சொன்னாங்க. எங்களை பார்த்தப்பறம் அவங்களுக்கு அதை ஒன்றும் சொல்லணும்னு தெரியல. நாங்கள் எதுவுமே பண்ணலை. அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம், இப்போ கணவன் மனைவியும் ஒன்று போல் குடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அப்புறம் ஒன்று போல் பீடி குடிக்கிறாங்க. கணவன் குடித்தா ஒய்ஃபும் நாங்கள் உங்களுக்கு குடிக்காதுங்கன்னு சொல்கிறோம். குடிக்காதுங்க, நீங்கள் இது ஏசப்பாவை நம்புங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ அவங்க நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பிறகு வயிற்று வலியினால் நிறைய பேர் சுகமாகி அவங்களுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். பைசா அதுக்கு தக்கபடி 50 பைசா வாங்கிட்டு தான் நாங்கள் மருந்துகள் கொடுக்குறோம். அப்படியே நாங்கள் கட்டாயப்படுத்தி யாரையுமே ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னோம். அப்போ அது அவருக்கு பிடித்ததாக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், சரி அப்போ நீங்கள் செய்யுங்க, நாங்கள் போயிட்டு வரோன்ட்டு போயிட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க இருதயத்தில் தான் அவங்க ஆராதிக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த புலி தெய்வமானால், அவங்க சொன்னால் புலி நாங்கள் வந்து புலியை கும்பிடுறோம், புலி தெய்வமானால் புலியை நீங்கள் வீட்டில் வச்சு ஆராதிக்கலாமே. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து இருதயத்தில் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு போட்டிருப்பாங்க போல். அதில் இருந்து அவங்க அதிகமாக எதுக்கிறது இல்லாமல், அது குஜராத் மாநிலத்தில். அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டோம். அங்கேயும் இதே போல் தான். அங்கே ஆனால் பஸ் வசதி எல்லாம் உண்டு. பஸ் வசதி எல்லாம் மகாராஷ்டிராவில் இது துலியா ஜில்லாவில் வாக்கிப்பாடான ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து உச்சல் பணித்தளம், அதிலேருந்து நாங்கள் பல பகுதிகளுக்கு பஸ்ஸில் போயிட்டு ஊழியம் செய்தோம். மொத்தம் 8.5 வருஷம் நாங்கள் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்து, அந்த டைமில் 2600 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவும், குஜராத்தில் டாங்கு ஜில்லாவிலையும் மகாராஷ்டிராவில் துலியா ஜில்லாவிலையும் 14 சர்ச்சு கட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அது எங்கள் சொந்த திறமைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் பிரயாசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பலன். நாங்கள் அதில் படித்தளத்தில் இருந்தோம். ஆனால் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கு பேக்ரவுண்டில் ஜெபிக்கிறதுக்கு, தாங்கி ஜெபிக்கிறதுக்கு, காணிக்க கொடுக்கறதுக்கு நிறைய ஜெபக்குழுக்கள் இருக்கிறதுனால எல்லாருடைய ஜெபத்தின் மூலமாகவும் அநேகருடைய காணிக்கைகள் மூலமாகவும் தான் அங்கே அந்த வட இந்திய பகுதியில் திருச்சபைகள் கட்டப்பட்டு கர்த்தரை ஆராதிச்சுட்டு வராங்க. உங்கள் பிள்ளைகள் அப்போ எங்கே இருந்தாங்க இந்த டைமில்? எங்கள் பிள்ளைங்க 2 வருஷம் லக்னோவுக்கு பிறகு, லக்னோவில் பெரிய வசதியாக இல்லை. அப்போ டோனாவூர் சந்தோஷா வித்யாலயாவில் ஒரு ஹாஸ்டல் திறக்கிறதாட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அங்கே இருந்து இங்கே அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் டோனாவூரில் தான் பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் மகாராஷ்டிரா பகுதியில் இருந்தோம். அவங்க உறுதுணையாக உங்களுக்கு இருந்தாங்களே அந்த ஊழியத்தில்? அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த டைம்ல எல்லாம்
அவங்களுக்கு நல்ல சந்தோஷம்தான். அவங்க நல்ல உற்சாகமாக இருந்தாங்க. ஒரு முறை சின்ன மகன் வந்து லீவுக்கு வருகிற நேரத்தில் ஒரு அங்கே நல்ல சொல்லி கொடுப்பான். கார்பெண்டர் ஒர்க்கு, கார்டன் ஒர்க்கு, எது அவங்களுக்கு இஷ்டமோ அதை எடுத்து படிக்கலாம். கார்பெண்டர் வேலை, இல்லைன்னா கார்டன் ஒர்க்கு, இல்லைன்னா இது ஏதாவது ட்ராயிங், இல்லைன்னா ப்ளே, இந்த மாதிரி எல்லாம். அதில் வந்து இவன் கார்பெண்டர் ஒர்க் எடுத்துட்டு ஒரு சிலுவையை செய்து கொண்டு வந்தான். சின்ன வயசு பையன்தான். சிலுவையை செய்து கொண்டு வந்தான். ரொம்ப அழகாக இருந்து. இப்போவும் வீட்டில் வச்சுருக்கேன். அவன் சொன்னான், உங்களுக்கு தான் ஒரு சிலுவை செய்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொன்னேன், போங்கடை, இவ்வளவு சிலுவையை தான் சுமந்துட்டே இருக்கும், அவன் சிலுவையை போய் செய்துட்டு வருவாங்களா அப்படின்னு. அப்போ சின்ன மகன் சொல்கிறான், உங்களுக்கு சிலுவையின் மேன்மை தெரியல, அதுதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சிலுவையின் மேன்மை தெரியுமாப்பா மம்மி அப்படின்னா. தெரியும், நாங்களே பாடுகளை தான் சகிச்சுட்டே இருக்கோம், அதுதான் சிலுவை, நீ சிலுவை செய்து கொண்டாந்துருக்க அப்படின்னு வீட்டில் வச்சுருக்கேன். பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யணும் வாஞ்சி ஏதாச்சும் இருந்துச்சா? ஆமாம், பிள்ளைகள் அந்த டைமில் பிள்ளைகள் எல்லாம் நல்ல வாஞ்சியோடு தான் இருந்தாங்க. திடீர்னு 1987 என்னுடைய கணவருக்கு வந்து இருதயத்தில் ஒரு பலவீனம் ஆயிற்று, ஒரு அட்டாக் மாதிரி. அவன் சரின்ட்டு பாண்டிச்சேரியில் வந்து கம்ப்ளீட் செக்கப். அப்போ தான் அட்மிட் பண்ணி டாக்டர் சொல்கிறாரு, 3 மாதத்தில் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. 1987 3 மாதத்தில் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இது சரி அங்கேயே அட்மிட், எழும்பக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்ட்டு 1 மாதம் ஆகியாச்சு. 1 மாதம் ஆன பிறகும் அவங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. டாக்டர் சொன்னாங்க, இப்போ எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, சுருங்கிட்டு வந்துன்னா பிழைச்சிக்குவாங்க, விரிஞ்சிக்கிட்டே போனாலும் அது திடீர்னு அட்டாக் வந்துடும், இது அப்படியே இருக்குது, ரொம்ப நம்ம நம்ப முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் மனசில் 1 மாதம் ஆகியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு நான் ப்ரேயர் பண்ண போயிட்டேன். அழுது எனக்கு எங்கேயாவது போய் அழணும் போல இருந்து. அவங்களுக்கும் காதில் லேசாக பட்டிருக்கு. அப்போ நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல அப்படியே நட்டு முழங்கா இல்லை, ஆண்டவரே எனக்கு இந்த தாலி வேண்டாம் ஏசப்பா, என் ஹஸ்பண்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சாயங்காலம் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவங்க ஏசப்பா சொல்கிறாங்க, புதிய இருதயத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் ஜெபிக்கும் போதும் அப்படியே ஒரு ஹார்ட்டு, அப்படியே இரத்த ஓட்டம், தமனிகள், சிரைகள் எல்லாம் அப்படியே நான் கண்ணில் பட்டுது. ஆண்டவரே தந்த புதிய இருதயத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். போனால் அவங்க பெட்டில் அவங்கள காணலை. உடனே எனக்கு பயம் கொடுத்துட்டு, எனக்கு அவங்க காணலைன்னு சொல்லவும் இந்த தரிசனம் கூட கொஞ்சம் மறந்துட்டு, அவங்க எப்படி நம்ம சாகதானே போகிறோம், டாக்டர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு தேங்காய் பாட்டில் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு கிடைச்ச ஆப்பிள், சாத்துக்குடி எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு, ஜெனரல் வார்டுன்னா 20 படி ஏறணும், அங்கே போய் முதல் மாடியில் போய் ஏழைகளுக்கு அந்த ஜெனரல் வார்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் கொடுத்து, ஒரு சாத்துக்குடி கொடுத்து, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி வராங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னது நீங்கள், உங்களை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, உங்களை யார் போய் சொன்னா? அது டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்கல்ல, நான் சாவுறதுக்கு முந்தி ஜெனரல் வார்டில் இருக்கிற வியாதியஸ்தரை போய் தொட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நான் கண்ட தரிசனம் எனக்கு நினைவு வந்து, உடனே டாக்டரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே டாக்டர் வந்து எக்கோ, இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு வியாதி இல்லை, எப்படி உனக்கு நல்லாச்சின்னு கேட்டாங்க. இப்போ தெரியாதுன்னு உடனே சொன்னாங்க, நீங்கள் யூ கேன் கோ ஹிமாலயான்ட்டாங்க. ஹிமாலயாவுக்கு வேணா போங்க அப்படின்ட்டு. அவ்வளோ தைரியம். உடனே டிஸ்சார்ஜ், ராத்திரியோட ராத்திரியாக டிஸ்சார்ஜ் பண்ணி அப்புறம் நாங்கள் உடனே நாகர்கோயில் வந்தோம். நாகர்கோயிலில் வந்தும் இன்னொருக்கா கூட செக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கோர்ட்டுக்கு ஏற்றாப்புல டாக்டர் வின்சென்ட் கார்டியாலஜிஸ்ட் இருந்தாங்க, அவங்கள பார்த்தோம். அப்போ பழைய ரிப்போர்ட்டு
புதுசாக உள்ள 2வது ரிப்போர்ட்டு அவர் சொன்னார், நானும் செக் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு செக் பண்ணி பார்த்தோம். ஹார்ட்டில் உங்களுக்கு வியாதியே இல்லை, நீங்கள் தாராளமாக நீங்கள் வட இந்தியா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. உடனே ட்ராவல் பண்ணி திருப்பி நாங்கள் மகாராஷ்டிரா வந்து சேர்ந்தோம். மகாராஷ்டிரா வந்து 87 முடிவில் வந்தோம். 88 ஏப்ரல் மாதம் 30 ஒரு கன்வென்ஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த கன்வென்ஷன் நடந்துட்டுருக்கிற நேரத்தில் எதிராளிகள் வந்து சுற்றில நின்று கல்லறிய ஆரம்பித்தாங்க. அப்போ செய்தி கொடுக்கறதுக்கு எஃப்எம்பிபியுடைய ஜெனரல் செக்ரட்டரி பேட்ரி ஜோஷுவானை அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் சூரிய வவுஷின்ட்டு மராட்டியில் செய்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, அவங்க டீம் எல்லாரும் வந்திருந்தாங்க. கூட்டம் நடந்துகிட்டே இருக்க நேரம் பயங்கரமாக கல்லறிய ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த ஸ்டேஜை பெட்ரோல் லைட்டை அடித்து உடச்சி அதை எரிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ் எல்லாம் நிறைய சேரீ எல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்து, அப்போ எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு. இது எரியவும் பக்கத்தில் இருந்த வைக்க பந்தல் எல்லாம் எரிஞ்சுது. இப்படி எரிஞ்சு இருக்கிற நேரத்தில் செய்தியாளர்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்கள கொண்டு ஒரு வீட்டில் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் நான் காவலாளியாக இருந்தேன். என் ஹஸ்பண்டு சொன்னாங்க, அவங்களெல்லாம் கவனிச்சிக்க, நான் பந்தல் பக்கமாக போகிறேன், விசுவாசிகளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பந்தல் பக்கமாக வந்தாங்க. வரும்போது என் ஹஸ்பண்டை பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. நீ போகிற இடம் எல்லாம் நீ வந்து ஆலயம் கட்டுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து துன்புறுத்தி அவங்க மயங்கி விழுந்த பிறகும் கூட நெஞ்சியில் ஏறி நல்லா குதிச்சிருக்காங்க. குதித்து அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்க. அப்போ எனக்கு திடீர்னு செய்தி வந்தது, உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு. அப்போ எனக்கு அது கேட்ட உடனே எனக்கு இந்த செய்தியாளர்களை எல்லாம் கவனிக்கணும். அதுக்குள்ளே ஒருத்தை வந்து அந்த கதவை அடித்து உடச்சி திறக்கான். நானும் என்னால் என்ற மட்டும் திறக்க விடாமல் பிடிக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. அவள் கதவு படார்னு திறந்தது. எல்லாரும் வந்து தடிகளை ஓங்கி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் ஓங்கின தடிகளை இருக்க பிடிச்சிட்டு அடிக்கணுன்னா என்ன அடி, எனக்கு கூட்டத்தில் செய்தி கொடுக்க வந்த தலைவர்களை ஒன்றால் அடிக்க முடியாதுன்னு சொல்லி நான் கம்பை பிடிச்சி தடுத்து நிறுத்தி யாருக்குமே அடி வாங்கல. அப்போ அவன் சொன்னான், எல்லாரும் வெளியில் வாங்க, இல்லைன்னா இந்த வீட்டை அப்படியே எரிச்சிடுவோம். அந்த ஸ்டேஜ் பந்தல் எல்லாம் எரியுது தெரியுமா, அதே போல் அந்த வீடு எரிச்சிடுவோம். அப்போ இந்த ஒரு வீடு எரிஞ்சுன்னா 100கணக்கான வீடுகள் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். எல்லாம் மூங்கில் தட்டி வீடுகள் இல்லை, எல்லாம் எரிஞ்சிருமேன்னு சொல்லி பாவம் ஏழை ஜனங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எல்லாம் ராத்திரி மணி 12 ஆகியாச்சு. எல்லாரும் வெளியில் போகிறோம். கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே 8 பேர் அந்த கயரை கட்டி தூணில் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் பக்கத்தில் போய் போன பிறகு தான் தெரியுது, என்னுடைய கணவருக்கு வாயிலிருந்து அடி வாங்கி ரத்தம், அது இங்கேருந்து வந்ததா எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, எப்படியோ சட்டையெல்லாம் ரத்தம், அப்படியே நிறைய பேர் அடி வாங்கி கையெல்லாம் வீங்கி எடுத்து அப்படியே கஷ்டத்தோடு இருந்தாங்க. அப்போ திடீர்னு 2 ஜீப் நிறைய போலீஸ்காரங்க வந்தாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க வந்து எங்கள் எல்லாரையும் பெண்களுக்கு ஒரு எஸ்கார்டு போட்டுட்டு ஆண்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போன உடனே சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார், கேஸ் எழுதி கொடுங்கன்ட்டு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்டு அப்புறம் எஃப்எம்பிபி ஜெனரல் செக்ரட்டரி தலைவர் எல்லாரும், இல்லை எங்களுக்கு கேஸ் வேண்டாம் ஐயா, நாங்கள் மன்னிச்சிடுவோன்ட்டு. உடனே எஸ்ஐ சொல்லியிருக்காரு, உங்கள் இயேசுநாதர் சிலுவையிலிருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியன்னு சொன்னது போல் இவ்வளவு அடி வாங்கின நீங்கள் எப்படி உங்களால் மன்னிக்க முடியுது, உங்கள் இயேசுநாதர் சொன்னது போல் சொல்கிறீங்களேன்னு சொல்லி, சரி அப்போ போயிட்டு வாங்கன்ட்டு விஷ் பண்ணாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், ஒரு அக்ரிமெண்ட்டு, உடைக்கப்பட்ட ஆலயத்தை திருப்பி கட்டவும் அதில் எங்கள் இயேசுவை ஆராதிக்கவும் மட்டும் எங்களுக்கு பெர்மிஷன் தந்தால் போதும்னு. உடனே எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் தாராளமாக நீங்கள் கெட்டுங்க அப்படி, இனி நாங்கள் உங்களுக்கு விரோதமாக
சண்டையே போட மாட்டோம். எங்கள் சைடில் ஒரு இரத்த காயங்கள் கிடையாது. நீங்கள் இத்தனை பேர் இரத்த காயம் பட்டும் கூட உங்களால் மன்னிக்கக்கூடிய மனசு இருந்திருக்கு. இனி எங்களை மன்னிச்சுக்கிடுங்க, நாங்கள் உங்களுக்கு விரோதமாக இனி சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் சுகமாக திரும்பி வந்தோம். ஏற்கனவே இவங்களுக்கு 87 ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து பாருங்க. அப்போது அந்த டைமில் அந்த ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துருக்கேன்னு சொன்னனால இவ்வளவு அடிகளை அந்த புதிய இருதயம் தாங்கி இருக்கு இல்லையா. அப்போ நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், இந்த நீங்கள் அப்படி சிக்கா இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், எனக்கு இந்த தாலி வேண்டாம், அந்த நீங்கள் தான் வேணும்னு சொன்னனால நாங்கள் அப்போவே உடனே தாலியை விற்றுட்டோம். விற்று நாங்கள் ஒரு பைக் வாங்கி இந்த கூட்டத்துக்கும் பைக்கில் தான் வந்திருந்தோம். நல்ல வேளை பைக்கு உடைக்கல. நாங்கள் 2 பேரும் பைக்கில் தான் வந்தோம். அதை ராஜதூத்து பைக்கு எனக்கு தாலியை விற்று வாங்கினது. அப்படி எனக்கு 37 வயசுலேயே சிஎஸ்ஐ பேக்ரவுண்டாக இருந்தாலும் எனக்கு தாலியும் கலத்தி நான் அதை விற்று நாங்கள் புதுசாக ஒரு பைக் வாங்கி இந்த கூட்டத்துக்கும் பைக்கில் நாங்கள் வந்து போனோம். ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், ஒரு பழைய இருதயமாக இருந்தால் இவ்வளோ அடி தாங்க முடியுமா? ஒருத்தர் ஏறி நின்றுட்டு இந்த குதிக்கிறான் நெஞ்சியில், அப்போ நிச்சயமாக இறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் இவ்வளவு அற்புதமான தேவன். அந்த இடத்துல கூட ஆண்டவர் காத்து கொண்டாந்தார். ஒரு ஆபத்து மோசம் இல்லாமல் திரும்பி வந்தோம். அப்புறம் அடித்தவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் வியாதிகள் வந்தது, அவங்களும் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் ஒரு தோட்டத்தில் வேலை செய்தவங்க, அவங்களுக்கு சோறு பொங்கி கத்திரிக்காய் குழம்பு செய்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சோறு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டவங்க 25 பேர் இருக்கும். அத்தனை பேரும் இது வாந்தி பேதியாக இருக்குது. என்னது இப்படி 25 பேருக்கு எப்படி வாந்தி பேதியாகும்ன்ட்டு அந்த குழம்பை பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய பல்லி செத்து கிடந்திருக்கு. உடனே அந்த 25 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அந்த சகோதரங்களுடைய மனைவிமார் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எங்கள் கணவன்மார் இப்படியெல்லாம் செய்தனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு மன்னிங்கன்னு சொல்லி இந்த ஒரு தடவை மன்னிங்கன்னு சொல்லி அது அவ்வளவு பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையாட்டு இருந்தது. இந்த மிஷினரி பணியின் போது நீங்கள் சந்தித்த எதிர்பாராத நிகழ்வுகள் ஏதாச்சும் இருக்காண்டி? இழப்புகள், நீங்கள் சந்தித்த இழப்புகள் ஏதாவது இருக்கா? ஆமாம், இப்போ நாங்கள் அந்த உற்சாகத்தோடு இந்த கிராமங்களில் சுற்றி இந்த பைக்கிலேயே தான் நாங்கள் ஊழியம் செய்துக்கிட்டே தான் இருக்கோம். சந்தோஷமாக செய்தோம். இவ்வளவு நாளும் பட்ட பாடுகளை எல்லாம் நினைக்கல. அப்போ இவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் ஒரே அடியாக 7 கிராமம் 8 கிராமம் நிறைய ட்ராக்ஸு எனக்கு பின்னால் லோடிங் பண்ணி கட்டி வச்சுட்டு ஆண்டோருக்கு வருகை அது சீக்கிரம், அதனால் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க பின்னால் தான் இருந்து போனோம். அப்படி சேர்ந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். அப்படி 1989 நவம்பர் மாதம் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல லேடிஸ் மீட்டிங் வச்சிருக்கு. இவங்க அப்படியே ஸ்வெட் ஆகுது, தலையிலேருந்து கால் வரை அப்படி ஸ்வெட் ஆகுது. இப்போ அங்குள்ள சிஞ்சிப்பாடா மகாராஷ்டிராவில் உள்ள சிஞ்சிப்பாடா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நான் 3 நாள் லேடிஸ் மீட்டிங் நடத்திட்டு வந்தேன். அது வரைக்கும் நர்சஸ் அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. திருப்பி அவங்க ரொம்ப நோ பிபி நோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பிறகு நாங்கள் அங்கே இருந்து பாண்டிச்சேரி கொண்டு வந்தோம். பாண்டிச்சேரியில் ஒரு 6 மாதம் ஐசியூலே தான், ஃபுல்லாக ஐசியூலே தான் இருந்தாங்க. அப்போ இவங்க பாண்டிச்சேரியில் இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வருகை நேரத்தில் சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போம்மா, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நம்ம வீட்டுக்கு ஏசப்பா எனக்கு சோகம் தந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு கொண்டு போம். இப்போ எங்கள் வீடு ராஜாவூர் பக்கம் தோப்பூர், என் ஹஸ்பண்ட் இருக்க ஊர். அப்போ நாங்கள் அங்கே கொண்டு வந்தோம். இப்போ டாக்டர் சொன்னாங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிற பக்கமாட்டு இருங்க நாங்கள். அப்போ இவங்க சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு தான் போனோன்னு.
அப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் ஆஸ்பத்திரியெல்லாம் பக்கம் கிடையாது, நாகர்கோயிலுக்கு தான் வரணும். அப்போ சரின்ட்டு இவங்க விருப்பப்படலை, சொந்த வீட்டுக்கு போனோன்னு. அப்போ சரின்ட்டு போனோம். அப்படியே படுக்கையில் தான் இருந்து நான் தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு கல்யாணம் வந்து 71 மே 12 ஆகும். அப்போ அதே போல் 90 மே 12 11th நைட்டே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிள்ளைங்க அப்போ எங்கே இருந்தாங்க? பிள்ளைங்க அப்போ எங்கே? பிள்ளைங்க லீவுக்கு வந்திருந்தாங்க, ஏப்ரல் மேல லீவுக்கு வந்திருந்தாங்க, டோனாவூர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ சின்னவன் வந்து ஒரு கன்வென்ஷனில் கிட்டார் போட போயிருந்தான். பெரியவன் நானும் கூட இருந்தோம். எங்கள் அம்மா பார்க்க வந்திருந்தாங்க, தங்கச்சி குடும்பம் எல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ நைட்டு வந்து இவங்க பக்கத்தில் நான் இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ திடீர்னு எனக்கு கையை அப்படி 3 நேரம் தடவுனாங்க. ஜாய்மா நீ பாவம், நீ பாவம், நீ பாவம், இன்னும் 3 நேரம் சொல்லவும் ஒரு அட்டாக் வந்து அப்படியே அவங்க இறந்துட்டாங்க. அப்போ இந்த கண் இப்படி இருந்து நான் தான் கண்ணெல்லாம் முடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையையும் சேர்த்து வச்சேன். பக்கத்தில் பாஸ்டர் சிஎஸ்ஐ தோப்பூர் சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே தான் எங்கள் வீடு. அதில் பாஸ்டர் ஒய்ஃப் எல்லாம் உடனே வந்தாங்க. வந்து சரி மத்தியாஸ் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போமா, கன்ஃபார்ம் பண்ணுவோமான்னு. அப்போ நான் கொஞ்சம் ஹார்ட் பீட் எல்லாம் பார்த்துட்டு இல்லை பீட் ஒன்றுமே இல்லை, இறந்துட்டாங்க சொல்லி பிறகு கத்தருக்குள்ளே அவங்க நித்திரையானாங்க. சின்ன மகன் உடனே என்ன சொன்னான்னா, இது டோன்ட் க்ரை மம்மி, டேடி வென் டு ஹெவன். நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டு நம்ம டேடி வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்காங்க, நான் சீக்கிரமாக நம்ம போய் பார்க்கலாம், அழாதுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரை துடைப்பான். வெளியில் போய் கொஞ்சம் அழுதுகிட்டு வருவான் போல். பெரியவன் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தான். அப்போ நான் நினச்சேன் பரவாயில்ல, சின்னவனுக்கு 16 வயசு, பெரியவனுக்கு 18 வயசு, 2 பேரும் நல்ல நல்ல தைரியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நானும் என்ன கிறிஸ்துவுக்குள்ளே என்னன்னா கொஞ்சம் சகித்து சரி அப்படி அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே உடைச்சு. ஏன்னா கடைசியில் சொன்னாங்க 3 நேரம் தடவி ஜாய்மா நீ பாவம், ஊழியத்தை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இறந்தனால அவங்க கடைசியாக சொன்னதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கர்த்தருக்குள்ளே நான் பலப்பட்டேன். அப்போ சரின்ட்டு 1 வருஷம் ஆச்சு. இவன் எனக்கு சின்ன மகன் டோனாவூரில் சந்தோஷா வித்யாலயாவில் 10th படிக்க போனான். பெரியவனை 11th ஸ்காட் கிறிஸ்டியன் ஸ்கூலில் நான் சேர்த்தேன், நாகர்கோவில். அப்போ சரின்ட்டு 1 வருஷம் முடியுது. அப்போ அவன் சின்னவன் 10th முடிச்சுட்டு அவன் லீவுக்கு திருப்பி அடுத்த வருஷம் வரான். வரும்போது அவன் சொன்னான், மம்மி இந்த சேலத்தில் டேனிஸ்பட்டில் நடக்கிற மாநில முகாமுக்கு எனக்கு கட்டாயம் போனோம்மா, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா அடுத்த வருஷம் போகலாம், இப்போ தான் நம்ம வந்து ஊட்டிக்கெல்லாம் போய் ஒரு கன்வென்ஷனில் பேசிட்டு வந்தோம், தொடர்ந்து எனக்கு ட்ராவல் பண்ண கஷ்டமாக இருக்குது, ஃபைனான்ஸ் எல்லாம் வேணாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அது வந்து காட் வில் ப்ரொவைட், ஆண்டவர் தருவாரம்மா, நீங்கள் அதுக்காக கவலைப்படாதுங்க, நம்ம மீட்டிங் போவோம். 5 நாள் மீட்டிங் நம்ம வந்து கேட்க மாட்டோம், 5 நாள் மீட்டிங் நம்ம கேட்க மாட்டோம், ஃபஸ்ட்டு டே தான் நம்ம கேட்போம், செகண்ட் டே நமக்கு கிடையாதம்மா, ஏன்னா கட்டாயம் கூட்டத்துக்கு போனோம். சரி இப்படி வாலிப பையன் சொல்கிறான், நம்ம போய் தானே ஆகணும். உடனே 5 நாளுக்குள்ளே பேக்கிங் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நாங்கள் சேலத்துக்கு போகிறோம். அங்கே போய் அந்த கேம்பஸுக்குள்ளே நுழையும் போது எனக்கு ஒரு விஷன், இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு தங்க முடி கீழே துளிகிறது மாதிரி கண்டேன். எனக்கு அது ஒன்றும் புரியலை, தங்கத்தில் எங்கே முடி இருக்கும், சரி போனால் போகுது அப்படின்னு நான் அதை இது பண்ணலை. அதுக்குள்ளே அந்த சின்ன பையன் இவன் வந்து, மம்மி எனக்கு தலைவலியாக வலிச்சது பாருங்க, நான் பின்னால் இருந்தேன், பிள்ளைகளுக்கு முன்னால் சீட். அப்போ எனக்கு தலைவலிச்சுதுமா, அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா, பிக்ஸ் எடுத்து ஏசுரத்தஞ்சையும் ஏசுரத்தஞ்சையும்னு சொல்லி தடவி தடவி ஏசுரத்தஞ்சைன்னு சொன்னாங்க. எனக்கு தலைவலியே போயிட்டு. அப்போ நான் கேட்டேன், பேரசிட்டமால் வேணுமா? இல்லைம்மா டேப்லெட் எல்லாம் வேண்டாம்,
ஏசப்பா வந்து ஏசு ரத்தம் செய்யுன்னு சொன்ன உடனே தானே ஏன்னா தலைவலி எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னான். அப்போ நானும் சரி பரவாயில்ல, நல்ல விசுவாசத்தோடு இருக்கான். முதல் நாள் கூட்டத்தில் மரண பரியந்தம் உண்மையாயிரு இந்த தலைப்பில் சாமுவேல் கமலேசன் அண்ணன் செய்தி கொடுத்தாங்க. கூட்டம் முடிஞ்சு சாப்பாட்டுக்கு எல்லாம் நாங்கள் போனோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா எனக்கு சாப்பிட்றதுக்கே மனசே இல்லை. அப்போ எல்லாரும் வாங்க வாங்க சாப்பிட வாங்க, நீங்கள் அண்ணனே நினச்சிட்டே இருக்கீங்க, அதான் நீங்கள் சாப்பிட மனம் இல்லை, பிள்ளைங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் வாங்க வாங்கக்கா வாங்கக்கான்னு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஆனாலும் சாப்பிட மனம் இல்லை. பிறகு ஏதோ சரி எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து படுத்தேன். ஏசப்பா எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, ட்ராவல் டயர்டு, நான் இப்போ தூங்குறேன், காலையில் எழும்பி நான் ஜெபம் பண்ணுவேன் சரியா ஏசப்பா. எனக்கு என் ஹஸ்பண்ட் இறந்த பிறகு நான் ஜெபிக்கிறதே வித்தியாசமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி, ஏசப்பா எனக்கு தூக்கம் வருது, நான் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். கொஞ்ச நேரத்தில் தேடி வராங்க, என்ன தேடி வா வா உன் பையன் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி நான் முழிச்சிட்டு எந்த பையன், மூத்தவனா சின்னவனா? மூத்தவன் தான் பொதுவாக கொஞ்சம் குறும்பு போலே இருப்பான், சின்னவன் கொஞ்சம் நல்ல டைப். அப்போ நான் சின்னவனா பெரியவனா ரெண்டு பேரும் யாருன்னு சொல்ல தெரியல. சரி கூட்டிகிட்டு போனாங்க. இவன் வந்து சாப்பிட்டு போகிற நேரத்தில் இவன் வந்து டாட்டா மம்மி குட் நைட் மம்மின்னு சின்னவன் சொல்லிட்டு, மம்மி வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் தூங்குறதுக்கு இடங்கள் தனியாக ஒதுக்கி இருக்காங்க, எங்கள் தலையணை பெட்ஷீட் எல்லாம் தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இவன் டாட்டா மம்மின்னு. அவன் டாட்டா மம்மி குட் நைட் மம்மின்னு சொல்லும்போது அவன் முகம் நல்ல பிரகாசமாக இருக்குது. அப்போ நான் இனி பார்க்க மாட்டேனோ, இவ்வளவு அழகாக இருக்கான். ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் என் மகனை போல பிரகாசமாகணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணிட்டு இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது நான் படுக்கிறேன்னு நான் படுத்தேன்.